ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்பதை காட்டிலும் நாம் எதை விசுவாசிக்கிறோம், எதை நம்புகிறோம் என்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நான் இன்றைக்கு எபிரேய புத்தகத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தில் அதுதான் நான் டைட்டிலாக கூட இந்த தம்ப்நெயில் கொடுத்தேன். ஆனால் ஏனோ இங்கே உட்காந்துருக்கும் போது திரும்ப நீ காலையில் பேசுனது திரும்ப சில காரியங்களை சொல்லி நாளைக்கு நம்முடைய ஆராதனையில் நான் சொன்ன இந்த வாரங்கள் ஒரு சில காரியங்களை நான் மறந்துறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா அது அடிக்கடி என்னுடைய மைண்ட்லேருந்து மறந்துடுது. இந்த வாரங்கள் நம்முடைய இந்த 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 வீக் ஒரு சில காரியங்களை அப்படி திருச்சபையில் வைத்திருக்கிறோம். அதாவது என்னுடைய தாப்பனார் இந்த ஊழியத்தில் ஸ்தாபித்து அவர் கடந்து போன இந்த ஒரு வாரங்களாக இருக்கிறபடினால சில ஊழியர்களை இந்த இடத்துல அழைத்து ஊழியர்களுடைய ஜபமாய் ஊழியர்களுடைய கொண்டாட்டமாய் மாத்திரமல்ல, நாளை கூட ஆராதனையில் தாப்பனாரோடு கூட ஊழியங்களை செய்து இன்றைக்கும் இந்த பட்டணத்தில் நல்ல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற அருமையான தேவ மனுஷன் அவர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. மிக ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்த வாரங்களில் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அது போலவே இந்த மாதத்தில் விசேஷமாய் ஒரு ஜெபம் பண்ணணும் அதிகமாக அப்படின்னு சொல்லி மார்ச் 5ஆம் தேதி வருகிற வெனஸ்டே அன்றைக்கு முதல் நாள் அதை ஆரம்பிக்கிறோம். அந்த தயவுசெய்து எல்லாம் தவறாமல் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பகலாக தான் இருக்கும். 2 ஆப்ஷன்ஸ் நாம் ஏற்படுத்துகிறோம். ஒன்று காலையில் 10 மணிலிருந்து 12 மணி வரையிலும், இன்னொரு ஆப்ஷன் சாயங்காலங்களில் ராத்திரி வேலைக்கு போகிறவங்க அப்படி இருக்கிறவங்கலாம் ஆன்லைனில் கலந்துக்கிறதுக்கு 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரையில் அப்படின்னு சொல்லி அது ஆன்லைனில் கூகுள் மீட் அதில் நீங்கள் உட்காந்து கலந்துக்கலாம். வீட்டில் இருந்தோ இல்லை நீங்கள் வேலையில் இருந்தோ இல்லை பைக்கில் இருந்தோ, பைக்கில் கூட நம்ம பார்த்து ஓட்டிக்கிட்டே என்ன பண்ணுங்கள் ஜபத்தில் கலந்துங்க. ஆமாம், ஆனால் அது ஜபத்தில் அப்படி ஒரு ஆப்ஷனும் உண்டாக்கிருக்கோம். இல்லை நேரடியாக இங்கே அதுக்கு ஒரு ஆப்ஷன் காலையில் தினந்தோறும் 40 நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் 17ஆம் தேதி வரையில் போகும். சரிங்களா? அது ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து அதில் நீங்கள் கலந்து கொள்ள, அதில் விசேஷமாய் ஒரு காரியத்தை நாம் பிரதிஷ்டையோடு கூட செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அங்கங்கே இருக்கிற நம்முடைய லைவ் குரூப்ஸ், கேசல்ஸ், இந்த அருமையான லீடர்ஸோடு கூட அதை நம்ம பேசியிருக்கிறோம். அது மாத்திரம் அவர்களும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். ஆனாலும் இதை நாம் செய்ய துவங்குறபடினால இந்த வைகோஸ் அப்படின்ற இந்த 5 finger prayer இது இந்த கார்டை உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படும். இது ஒரு சுவிசேஷத்திற்கு ஆமாம், ஒரு முக்கியமான ஒரு ஜபமாய் ஏதோ எல்லாரும் செய்கிறாங்க. 10 days ப்ரேயரு, தவக்கால ஜபம், சாப்பிடாமல் இருப்பேன், கறி சாப்பிட மாட்டேன், வெங்காயம் சாப்பிட மாட்டேன், பூண்டு சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி விஷயம் இது இல்லை. இது ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிற ஜபமாய். சரிங்களா? நான் ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக இந்த நாட்களில் நான் ஜெபிக்க போகிறேன். அவர்கள் எப்படியாவது இந்த 40 நாளில் கர்த்தர் தொடும்படிக்கு அவளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் அதுக்கு இல்லை? நான் மாத்திரம் இந்த ரட்சிப்பை பெற்றுட்டு சந்தோஷமா இருந்துட்டு ஏதோ இயேசு நல்லவர்னு சொல்லி நானே சொல்லிட்டு பரலோகம் போய் சந்தோஷமாக கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சுவிசேஷம் அல்ல, அது சத்தியம் அல்ல, அது ஏசாமி விரும்புகிற காரியமும் இல்லை. ஆமேன். ஆண்டு எனக்கு கொடுத்த ரட்சிப்பு எல்லாருக்கும் பரவ வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டு கொடுத்திருக்கிறார். அது நம்ம கொடுக்கிற ரட்சிப்பின் ஜெயமானது அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக இந்த சனிக்கிழமை ஆராதனையில் தான் நீங்கள் வர்றீங்க. தமிழ் செல்லிக்கான பிறக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் சனிக்கிழமை தான் உங்களால் கலந்து கொள்ள முடியுது. இன்னும் கூட இந்த ஆண்டவரை தெரிந்து கொள்கிறது உங்களுக்கு என்ற அளவுக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, அநேகரிடத்துல பேசும்பொழுது புரியுது, இங்கே பேசப்படுகிற காரியங்கள் இன்னும் நல்ல தெளிவாய் புரிந்து இந்த இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஆழமாய் தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இது இயேசு ரட்சகராக இருக்கிறார். இது இயேசுவே இல்லாமல் வேற வழியே இல்லை. அவர் ஒருவரே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் தான் ரட்சிப்பு, அவர் தான் அன்பாய் இருக்கிறார், அவர் தான் மாறாதவர், அவர் தான் உண்மையானவர். எதுக்குமே உங்களுக்கு ஆமேன் வரலன்னா அதை பற்றி நான் கவலையப்பட பற்றில ஒரு பக்கமாக சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா அதுதான் அவர் உண்மை. இந்த பைபிள் மாத்திரம் இல்லை, இது கட்டுக்கதை இல்லை. ஒரு சிலர் கேட்கலாம், இது எப்படி நீங்கள் அப்படி தான் அது. இதை நீங்கள் நம்பி இதை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதை பார்த்துட்டே இருப்பீங்க. அதுதான் இயேசுவாக இருக்கிறார். இந்த சத்தியமானது இது மதம் அல்ல. இந்த சத்தியமானது இந்த இயேசு என்ற இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியணும். we are not here to spread Christianity. அது என்னுடைய நோக்கமே இல்லை. அது தெளிவாக அடிக்கடி சொல்லுது. எனக்கு அந்த மதத்தை படைக்கிறதுக்கு இல்லை ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிக்கிறது, ஒரு மனுஷனுடைய பெயரை நிறுவுறதுக்கு இது கிடையாது. இயேசுன்ற உண்மையான பெயர், இயேசுன்ற உண்மையான சத்தியம், இந்த இயேசுன்ற ரட்சகரை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பட்டணம் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஊர் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்முடைய பாரம். அதுதான் அவர் எல்லாருக்காக மரித்தார். அன்னைக்கு அந்த உயிர்த்தெழுதல்ல அவருடைய பிறப்புல அன்னைக்கு அந்த மேய்ப்பொருளத்தில் சொல்றார், எல்லா ஜனத்திற்கும், எல்லாருக்கும் தான். உங்களுக்கு ஒண்டி இல்லப்பா, நீங்க பயந்து படுத்துருக்கிறீங்க, அங்க ராஜா பயந்து இருக்கிறாரு, இல்ல எங்களை மாதிரி கொஞ்சம் இந்த என்ன சொல்றதுங்க ஆலயத்துக்கு போயின்னுக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அப்படிலாம் பேசல. சொல்லுங்க
சொல்லுங்க. அப்போ உங்கள் ஃப்ளாட் பேரை சொல்லி சொல்லுங்க, இல்லை உங்கள் தெரு பேரை சொல்லி சொல்லுங்க. எங்கள் தெருவுக்கு சொல்ல மாட்டீங்களே, முழிக்கிறீங்களே, திரு டயர்டாகிறீங்களா? காலைல வந்தோம் கொஞ்சம் பேர் டயர்டாகிற மாதிரி இருக்கிறீங்க. நான் கூட தூங்கவே இல்லை, 3 மணிக்கு எழுந்தேன் இன்னைக்கு காலையில். கொஞ்சம் தூங்கிடலான்னு நினச்சேன். இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள்னால ஃபுல்லாக அடுக்கடுக்காக மெசேஜ். சரி, அதை கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு உட்காந்தோடனே அது போயிட்டே இருக்குது 2 மணி நேரம். அப்புறம் தூக்கி போட்டு படுக்கலாம்னா அப்போ தான் சாப்பிட்லான்னு நினச்சேன். சாப்பிட்டோன்னே தூக்கம் வரல, அப்படியே தான் வந்துட்டேன். சரி, நைட்டு போய் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் டயர்டு இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து இந்த கொஞ்சம் இருக்கிற அந்த 10-15 நிமிஷம் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து கேட்டிங்கன்னா, அந்த காலையில் வந்தவங்க தான். மற்றவங்க தூங்கிட்டுலாம் விடுதலையாக வந்துக்கிறீங்க பாருங்கள், நல்லா பேசுங்க சரிங்களா? காலையில் வந்துட்டு அப்படியே மதியானம் தூங்காமல் வந்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டு இருக்கலாம். மற்றவங்கள எல்லாரும் ஒரே மாதிரி முகத்தை காமிக்கக்கூடாது. வெவ்வேறுபட்ட முகம் இருக்குது. தூங்காத கொஞ்சம் முகம் இருக்குது, கொஞ்சம் நல்லா தூங்கினவங்க முகம்லாம் இருக்குது. அப்போ தூங்கினவங்க கொஞ்சம் பேசுங்க, தூங்காத ஆமாம் தலையாட்டி கிளாட்டி கூடவே என்ன பண்ணுங்க, ஆசையாக போடுங்க சரிங்களா? இயேசு எல்லாருக்கும் வந்த ரட்சகராக இருக்கிறார். உங்கள் ஃப்ளாட் பேரை சொல்லுங்கள், உங்கள் தெரு பேரை சொல்லுங்கள், உங்கள் கம்யூனிட்டி பேரை சொல்லுங்கள். இதுக்கும் இயேசு வந்திருக்கிறார். உங்கள் குடும்ப பேரை சொல்லுங்கள். நமக்கு ஒரு குடும்ப பெருமை இருக்கும் இல்லையா? இந்த சோன் சோ அப்படின்ட்டு முத்துராமலிங்கம். அந்த முத்துராமலிங்கத்துக்கு ஏசாமி வந்தார், அந்த குப்புசாமிக்கு இயேசு வந்தார், அந்த கோவிந்த சாமிக்கு இயேசு வந்தார். அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அவரே ரட்சகர், அவரே மெய்ப்பர், அவரே மீட்பர், அவரே வழி, அவரே சத்தியம். அதை தான் இந்த உலகம் புரிஞ்சுக்கணும். இல்லைடா எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டின்னு போயிருங்களாடா? கோயிலுக்கெல்லாம் யாரும் வரவேணா சார். எல்லாரும் இயேசுக்கிட்ட வாங்க சார். இயேசுவை தெரிஞ்சுங்க சார். இயேசு நல்லவரும் தெரிஞ்சுங்க சார். இயேசு தான் வழியும் தெரிஞ்சுங்க சார். இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில காரியம் நடக்கும்னு தெரிஞ்சுங்க சார். இயேசு உங்களை ரட்சிப்பார். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதுதான் இன்றைக்கு இந்த நாட்கள் நாம செய்யறதுக்காக ஒரு வாய்ப்பு. ஆமேன். ஸோ இதை குறித்து இன்னும் அதிகமாய் இந்த மைக்ரோ லெவலில், சின்ன சின்ன குழுக்கள் லெவலில் உங்களை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லுகிறதற்கு அதற்குரிய ஆலோசனைகளை நாம் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இதை குறித்து நான் எடுத்து பிரசங்கம் பண்ணாவில் விளக்கினால் வெவ்வேறுபட்டவர்கள் பலதரப்பட்ட புரிந்து கொள்ளுதலில் நாம் இருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன கூட தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதில் முக்கியமான நோக்கம், அதுக்கு தான் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த விரலில் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் எழுதிக்கலாம் உங்கள் பேரை. குப்புசாமி, கோவிந்தசாமி, முன்சாமி, சேகர், தாமஸ். தாமஸ் இருந்தாலும் தாமஸ் எழுதுங்க. ரட்சிக்கப்படல தாமஸ் பேரை எழுதுங்க, பரவாயில்ல. 5 பேரை எழுதி என்ன பண்ணுங்க, ஆண்டவரே இவங்க என்ன பண்ணோம். ஆமாம், அதனால் அந்த ஈஸ்டர் அன்னைக்கு இது என்கிட்ட தான் இருக்கட்டும். ஈஸ்டர் அன்னைக்கு சாயங்காலம் குப்புசாமி, கோவிந்தசாமி, முன்சாமி, சேகர், தாமஸ் எப்படியாவது கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை வச்சிருக்கிறோம். கர்த்தர் அதுக்குள்ள இடத்த உடச்சி திறந்து கொடுத்துருவாரு. அந்த இடத்த வாங்குறதுக்கு ரெடி பண்ணிருக்கிறோம். அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம். அவ்வளோதான். 8 கிரவுண்ட் 9 கிரவுண்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒரு கிரவுண்டு தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் 9ஐயும் கர்த்தர் கொடுக்கறதுக்கு ஏமாத்திரம். கல்லறையே பிளந்துக்கிட்டு வெளில வந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மரணத்தின் கூறுகளே நிர்மலமாக்கினவர். அவரை ஆராதிக்கிறதுக்கு, அவருக்கு ஒரு ஸ்தலத்தை கட்டுறதுக்கு அவரால் முடியாது என்பது எதுவும் இல்லை. அதெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கி அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு ஒரு 1000-2000 பேரை கூட்டி அந்த இடத்துல ஈஸ்டர் அன்னைக்கு சாயந்தரம் நாம செய்யணும்னா கர்த்தர் செய்ய வைக்க வல்லவராய் இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏன் கூட விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த 40 நாள்ல கர்த்தர் ஆத்துமாக்களை தொடுவாராக. அங்க ஒரு பெரிய பிரம்மாண்டம் 1500 பேர் உட்கார்ற ஆலயத்தை உட்காந்துட்டு காத்து விட்டுக்கிட்டு, இல்லைங்க நாங்கள் இப்போ கொரோனா மாதிரியே 10 அடிக்கு ஒரு ஆளுங்க உட்கார போறலாம் முடியாது. அங்கேயே நெருங்கி ஆட்களை நிரப்புறது நம்முடைய வேலையாக இருக்கிறது. இந்த ஆராதனைகள் நிரம்பணும். சனிக்கிழமை ஃபுல்லாகுது, 7 மணி ஆராதனை நாளைக்கு காலையில் ஃபுல்லாகும். 9 தான் கொஞ்சம் காத்து விடுது, லைட்டாக கொஞ்சம் அப்படியே சேரெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறோம். அதெல்லாம் ஃபுல்லாகணும். ஏன்னா நான் உட்காந்து இந்த வாரம் ஜெபிச்சேன். 2 நாள் ஜெபத்துக்கு போயிருந்தேன். 25, 26 அன்னைக்கு தான் லிஸ்டெல்லாம் எடுத்து எல்லாரும் பேரையும் பார்க்கும்போது அடடா இவ்வளோ பேர் இருக்கிறாங்களடா. 800 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. நம்ம கணக்கு போட்டிங்கன்னா பிள்ளைங்களோட சேர்த்து வந்தாங்கன்னா இங்கே இடம் பத்தாது. 3 இல்லை 4 ஆராதனை ஆக்கணும். காலைல 5க்கு ஒன்று ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். என்ன சொல்றீங்க? பையனுங்கெல்லாம் பயந்துருவானுங்க. இப்போ வயரெல்லாம் பயந்துருவாங்க. அடடாடே இந்த ஆள் சும்மா இருக்க மாட்டான். 5 பேர் ஒன்று கேட்கறான்டா. 7க்கே 6:30 வந்துருன்றான். 6:30 வரலன்னா டென்ஷன். கர்த்தர் செய்ய சொன்னார்னா செஞ்சுதான் ஆகணும். சொல்லுங்க, செய்ய சொன்னா. ஏன்னா இது நம்ம தீவிரத்தை பார்த்து இடத்த திறந்து கொடுத்துருவார். சரி எல்லாம் ஒன்னா உட்காந்து பண்ணுங்கடா, போங்கடா அப்படின்னு என்ன பண்ணுவாரு, எல்லாரும் ஒன்னா போய் உட்காந்து பண்ணுங்க அப்படின்னு. அது பத்தாம போயிடும். அப்புறம் அடுத்தது பண்ணணும். கர்த்தர் வர்றது கொஞ்சம் ஏசாம வர்றது கொஞ்சம் டிலே பண்றாரு அப்படின்னாருன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா போகலாம். இல்லைன்னா எல்லாம் மொத்தமா போகலாம் கூடவே. அல்லேலூயா. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அதனால இது காசு கிடையாது, வற்புறுத்தலும் கிடையாது. ஒரு கார்டை வந்து 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கணும், 100 ரூபா அப்படிலாம் கிடையாது. இலவசமாக தான் வாங்கணும்.
ஆனால் ஒரு பாரத்தோடு வாங்கி உங்களுடைய சொந்தமோ உங்களுடைய நண்பரோ உங்களுடைய அயலகத்தாரோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாரும் ஒரே பேர் எழுதுறாதீங்க. என்ன உங்கள் அந்த டீமில் பண்ணுறவங்க யார் எது எழுதுறீங்க எல்லாரும் வந்து ஒரு ஒரு குழுவில் இருக்கிற ஒரு தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் 5 பேரை மாத்திரம் எழுதி ஜெபம் பண்ணாதீங்க. எல்லாரும் பேரையும் ஜெபம் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க, அதை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதனால் இந்த காரியத்தில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். 5 நிமிஷம் தான் இருக்குது, முடிஞ்சிச்சு, ஓடிச்சு டைமு, அறிவிப்புலே ஓடிச்சு. அந்த 5 நிமிஷத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். என்ன சொன்னேன் தெரியுமா? யோபு 37:5 சொன்னேன். இன்னைக்கு 1ஆம் தேதி காலையில் என்ன சொன்னேன்? தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். சொல்லுங்க. The Lord thunders his voice in amazing ways. அவருடைய சத்தத்தை, ஆமா, வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் வரும். சொல்லுங்க, என்னதுங்க? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னா வெளிச்சம் வரும். அங்க கேள்வியே கிடையாது. சமுத்திரம் புழக்க கடவுது, இப்ப வழி வேணும் அப்படின்னா சமுத்திரத்தை பிளப்பாரு. அதுதான் சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மனுஷன் எவ்வளவு ஒரு அவரை மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க முடியாது கண்டிப்பா. ஏன்னா பாவம் ஒண்ணுமே பண்ணாதவர். மற்றவங்களாம் ஹிஸ்டரியில் எடுத்து மற்றவங்களுடைய சரித்திரத்தில் வாசினா பாவம் அதை எதையோன்னு கொஞ்சம் சில வேலையெல்லாம் காமிச்சிக்கிறாங்க. இவர் பாவம் நல்ல மனுஷன், ரொம்ப நல்லவராக இருந்தார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி உத்தமனும், தெரியுமா? முதல் அதிகாரத்தில் அவரை பற்றி அப்படிதான் பேசுது இல்ல? அப்படின்னா he was blemish. அவர்கிட்ட எந்த ஒரு நத்திங் தட் யூ குட் see. ஒரு கரை, சின்ன கரை கூட பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா அப்படி அதான் பரிசுத்தம் அப்படின்ற ஒரு சிம்பிளா இருந்தாரு. ஆனா அந்த மனுஷன் வாழ்க்கையில் என்னதுங்க, சும்மா வீட்டில் உட்காந்துக்கிற எல்லாமே போயிடுச்சு கையில இருந்து. சரித்திரம் தெரியாதவர்களுக்காக சொல்றேன். நிறைய முறை கேட்டு சந்தோஷம், திருப்பி கேளுங்க, பரவாயில்ல. ஆனால் தெரியாத அநேகர் இருக்குங்க. பைபிளையே நீங்கள் ஒரு வாஸ்து கூட இருக்க மாட்டீங்க. இந்த மனுஷன் வாழ்க்கையில் அப்படி ஒரு நாள் வீட்டில் உட்காந்துக்கிறாரு, மனைவி அவர் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்து பேசிக்கிறாங்க. திடீர்னு வருது இன்ஃபர்மேஷன் வருது, உன் பிள்ளைலாம் செத்து போயிடுச்சு, உங்கள் வீட்டில் என்ன ஆச்சு? அப்புறம் பார்த்தா திடீர்னு ஆடு மாடுலாம் செத்து போகுது, எல்லாம் போகுது, வேலைக்காரன் போகிற எல்லாம் போகுது. கடைசியில் உட்காந்துக்கிறவருக்கு உடம்பு ஃபுல்லாக வியாதி வந்துடுது. உட்காந்து இருக்கிறவருக்கு அப்போல்லாம் அந்த காலத்தில் கொரோனாலாம் இல்லை, அந்த காலத்தில் எந்த டிசீஸும் இல்லை. உட்காந்துக்கிறார் வீட்டில், திடீர்னு இது வந்துச்சு, அப்படியே வந்துருச்சு. மனைவியே சொல்றாங்க, ஏன்பா கஷ்டப்படுறீங்க? உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்குது, எதுக்குப்பா கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? அந்த அம்மா அதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு, அது கோவம் வந்துருச்சு. பாவம், சில மனைவிங்களுக்கு கோவம் வந்துடும்ல, புருஷன் கஷ்டப்படுறது பார்த்து. அந்த மாதிரி அந்த அம்மா கொஞ்சம் கோவம் வந்தது. அது எரிச்சல் என்ன சொல்லிடுச்சு, தேவனே அந்த ஆளை திட்டிட்டு என்ன பண்ற, இவ்வளோ நல்லவனா இருந்த நீ, என் கண்ணு முடியாது உன்னை பார்த்தேன், உன்ன மாதிரி ஒரு உத்தமம் இல்லை, என்ன உனக்கு இந்த மாதிரி நடக்குது, அதனால என்ன பண்ணு, திட்டிட்டு நீயும் செத்துப்போ, நான் உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குதா அப்படின்னு போட்டோம். அந்த சப்ஜெக்ட் போட்டோம். ஆனால் அப்படிலாம் கடந்து வந்து அவரே சொல்றாரு சில நேரத்தில், ஏன் ஆண்டவரே அப்படின்னு பல காரியங்கள். இது 37 அதிகாரத்தில் இந்த வசனத்தை சொன்னேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க வாசினா தெரியும். ஆனால் ஒரு இடத்துல அவர் எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா? கொஞ்சம் கஷ்டப்படுவார், திருப்பி எழுந்து என்ன சொல்றாரு, நான் போகும் வழியை இந்த எலும்பு முதல் இந்த சதம் முதல் ஒண்ணுமே இல்லாம ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? அவர் தான் சொல்றாரு. அது அந்த அந்த புஸ்தகத்துல தான் இருக்குது. அதனால தான், ஏன்னா ஒரு வாக்கு ஒரு வசனம் எடுத்து டக்குன்னு என்ன பண்றது, அப்படியே எடுத்து நல்லா இருக்குது மனசுல ஒத்திக்கிற அந்த மாதிரி விஷயம் இல்லை. இது என்னன்னா, ஒரு மனுஷன் அனுபவபூர்வமாய் தன் பாதையில கடந்து வந்துட்டு சொல்றாரு, அப்பா அவருடைய சத்தம் எதவனா அதிர பண்ணிடா. தேவன் தம்முடைய சத்தத்தை, எத்தனை பேர் பைபிள் வச்சுக்கிறீங்க? பைபிள் வச்சா பாருங்க, மொபைல் இருந்தால் கூட எடுத்துக்கிட்டு பாருங்க, ஆஃப்லைனில் போட்டு ஆஃப்லைன் பைபிளில் பாருங்க. இல்லை அப்போ தான் போயிட்டு எதுனா மொபைலில் போய் யாருன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்காதீங்க. இதில் பாருங்க, மெயினாக வார்த்தைக்கு வாங்க. என்ன சொல்லுங்க? தேவன் தம்முடைய சத்தத்தை, God thunders his voice சொல்லிட்டு குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். You cannot understand how God can function. Sometimes we think God will do it in this way. இந்த வழியில் அவர் செய்வார், இத வழியா செய்வார், இப்படி வருவார். ஓகே, ஏன்னா எனக்கு இப்படிதான் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, இப்படிதான் எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது, 30ஆம் தேதி சம்பளம் வந்துடும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியும் கரெக்டா. நம்மளே வந்து அப்படி நம்மளே ஒரு மாதிரி இருப்போம். 30ஆம் தேதி காலையில் வந்து ஒரு SMS வரும், சம்பளத்தை போட்டானுங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியும் இல்லையா? அப்படியே யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒண்ணுமே இல்லை, திடீர்னு 31ஆம் தேதியே திருப்பி போடுறான், 5ஆம் தேதியே திருப்பி போடுறான், 8ஆம் தேதியே திருப்பி போடுறான், ஏத்தி போட்டுட்டே வர்றான். எப்படி இருக்கும்? என்னடா இது?
கிரகிக்கவே கூடாது. என்ன சொல்றாரு? நான் இங்கிலீஷ்ல அதை வாசின பல டிரான்ஸ்லேஷன். யூ cannot even digest, you cannot even understand the way God can do things in your life. உன் வாழ்க்கையில கர்த்தர் எப்படி செயல்படுவார் என்பதை உன்னால கிரகிக்கவே கூட முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள். அதனால தான் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டு. இன்னொரு இடத்துல வாசம் ஏசாயா 64. எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான் இருந்தீங்களே காலைல ஆராதனையில இருந்த கொஞ்சம் பேர் இருந்தீங்களா? அவங்க நான் பேசுங்க. என்னதுங்க? ஏசாயா 64:3 என்ன சொன்ன வாசிங்களா? என்ன சொல்லுது? புசு 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 புசுன்னு காத்து விடுறீங்க, வெக்கப்படுறீங்களா சொல்றதுக்கு? என்னதுங்க? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை. அப்போ இதை சொல்றாரு. அவர் எங்க கம்பேர் பண்றாருன்னா, நாங்க நம்பி வந்தோம், சரி மோசை கூப்பிடுறாரு, ஒரு டிராமட்டிக்கா நிறைய காரியங்களை செஞ்சாரு. என்னன்னு செஞ்சாரு? அங்க போயிட்டு பார்வோன்ட்ட போய் பேசுறாரு, குச்சை நீட்டுறாரு, அது பாம்பா மாறுது. குச்சை நீட்டுறாரு, அங்கிருந்த அந்த தண்ணியே ரத்தமா மாறிடுச்சு. குச்சை நீட்டுறாரு, தவளை வருது. சரி, இங்க வந்துட்டா திடீர்னு பாத்தீங்கன்னா சமுத்திரமே இருக்குது. சமுத்திரம் குச்சியில சரியாகும். யாரையும் கூட இருந்து புரிஞ்சுக்குது. ஆனா நாங்க யோசிச்சோம், அவ்வளவுதான், செத்துட்டோம், இல்லைன்னா என்ன பண்ணிட்டோம், இங்கே திரும்ப போயிடணும், இல்லைன்னா இங்கே இருந்து வாழ்ந்து முடிச்சோம்னு நினைக்கிறோம் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? நாங்கள் கிரகிக்கவே முடியல, நாங்க யோசித்தே பார்க்கல. சமுத்திரத்தை அவர் 2ஆ பிளந்து எங்களை தள்ளிட்டு வந்துட்டார். என் கூட எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் ஆண்டவர். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். மார்ச் மாசத்துல அவர் தான் உங்களை கொண்டு வந்து இருக்கிறார். அவர் தான் உங்களை நடத்தி இருக்கிறார். அவர் தான் உங்களை இதுவரையில போஷித்து இருக்கிறார். நீங்க ஒருவேளை உங்க மண்டைக்கு தாண்டி யோசிச்சிருக்கிற காரியத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அப்படி சன்னிதானத்துல, அவர் சந்நிதியில பர்வதங்கள், ஆமாம், மெழுகு போல. சந்நிதியில பர்வதங்கள் உருகிடும். மெழுகுல உருகிடும். நமக்கு எக்ஸாம்பிள் மெழுகு. அதான் நம்ம உடனே மெழுகு எடுத்துட்டு வந்துடுறாங்க. என்ன சொல்றீங்க? உங்களுடைய சன்னிதானத்துல நீர் செய்த போது இறங்கி நீர் உங்களுடைய சந்நிதியில. ஹலோ, கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. நான் சொல்றது இந்த இந்த பட்டர் இருக்குது இல்ல, வெண்ணெய் தூக்கி கடாயில வைக்கிற விஷயத்த பேசல. வெண்ணெயை கடாயில கூட வைக்க வேண்டியது இல்லை. கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா அதுவே உருகிடும். அவர் சொல்றது என்னன்னா, இந்த பல்லாவரம் மலை மாதிரி ஒரு விஷயத்த அது என்ன பண்றோமா, இல்லாதது அங்க இல்லாமையே சைனே இல்லாம ஆயிடுமா. கொஞ்சம் பேருக்கு புரியுது நினைக்கிறேன். கொஞ்சம் முகத்துல எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பாக்குறேன். மற்றவங்க எல்லாம் வந்து சரி எதை எப்ப முடிப்பேன்ற மாதிரி பார்த்துன்னுக்கிறீங்க. அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கொஞ்சம் அப்படி மண்டையில யோசிக்கணும். நம்ம அவர் வசனம் போது அதை நல்லா டீப்பா யோசிங்க. என்னதுங்க? ஒரு மலை எப்படி உருகிடுமா? திருப்பி மெழுகு மெழுகுன்ற நீ, உனக்கு மெழுகுதான் தெரியுது. எப்படி உருகிடும்? வெண்ணெய் எண்ணெய் ஆயிடும். எண்ணெய் கடாயில போட்டா காணாமே போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது சார்? அப்படி அவர் செய்கிறவர் சொல்லிட்டு சொல்றாரு தேவனே. அதனால அது சொல்லிட்டு அடுத்தது ஒரு அழகான எடுத்துன்னு வர்றாரு பாருங்க. அந்த கோர்வை ஆண்டவர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருப்பா. Those that are waiting patiently, those that are waiting and wailing in their life, காத்திருக்கும் போது அழ வருது, காத்திருக்கும் போது பயங்கரமான கேள்வி வருது, காத்திருக்கும் போது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, காத்திருக்கிற உனக்கு அவர் செய்கிறவைகளை அவரே அல்லாமல் உலக தோற்றத்தை எவனுக்கும் சொல்றது யாருக்கும் தெரியவும் தெரியாதான். அப்போ உங்களுக்கு செய்ய போற ஒரு காரியம் ஒன்று இருக்குது. நீங்க நினைச்சுருக்கிறீங்க பேங்க் வழியா வரப்போகுது, இல்லைன்னா மாமா வழியா வரப்போகுது, இல்லை லண்டன்ல இருந்து எவனோ ஒருத்தன் கொடுக்க போறான். நம்ம கூட தான் அப்படித்தான் யோசிச்சுக்கிறோம். எவனோ ஒருத்தன் பணக்காரன் தூங்கி நிற்கும் போது வந்து 2 கோடி எத்தனை வச்சுட்டு போயிடுவான். யோ ஒண்ணுமே இல்லாத எல்லாத்தையும் ஃப்ரீயா கூட கொடுக்க வல்லவர் யாவரு. அந்த ஆளை போய் ஏற்றி விட்டு போட்டு கொடுத்துறாதீங்க. இவனுங்க ஃப்ரீக்கு ஜோம் பண்றாங்க. என்னைக்கு எதுக்கும் நான் ஃப்ரீக்கு கேட்கறது இல்லை. நியாயமா செய்வோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன ஃப்ரீயா வாங்குறதுல பிச்சை எடுக்கிறோங்களா? நம்ம கடவுள் எல்லாத்தையும் உடையவராக இருக்கிறார். அவன் கேட்கறத விட அதிகமாக தான் தரணும்னு நினைச்சுக்கிறேன் நான். யாரையும் கூட இருக்கிறீங்க? அவன் கேட்கறத விட நல்லா தருவான். நமக்கு வந்து நம்ம ஆண்டவர் நியாயமானவர் சார். கிறிஸ்தவம் வாங்கினா, சர்ச்சுக்காரன் வாங்கினா, ஃபாதர் நம்மள ஃபாதர்ன்றான் வேற. ஃபாதர் வாங்கினாரு, நல்லா நியாயமா வாங்கினாரியா, ஏமாத்தலாம் இல்லையா? ஏன் நம்ம ஆண்டவர் பேரை கெடுப்பானே? லேலூயா. அவர் சொல்றாரு எப்படி வரும், எங்கிருந்து வரும் அதை வச்சிருக்கு ஓரமா. சொல்லுங்க, முடிச்சிடலாம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எங்க இருந்து வரும், எங்க எப்படி வரும்?
அதை பத்திலாம் நான் கவலைப்படலை. நம்ம பாட்டு பாடுவோம்ல, வேற எங்கிருந்தும் வேற எவரிடம் இல்லை, நான் அவரை தான் பார்க்கிறேன். அதுதான் இந்த மாசம் 1ஆம் தேதி நீங்க செய்யுங்க. எங்க பாருங்க, அவரை பாருங்க. யோபு எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. நினைக்கிறேன் அந்த ஒரு அதிகாரத்துக்கு அப்புறம் 2ஆவது அதிகாரத்துக்கு அப்புறம் மனைவி அந்த அம்மாவை காணோம், எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தூரமா உட்காந்துருப்பான் எங்கேயாவது. பாவம் இந்த ஆளை பார்த்தாவே கஷ்டமாகுது. தண்ணி எடுத்து போய் வச்சுட்டு வந்தாங்களே தெரியல. அதெல்லாம் எழுதலை, இங்கே எழுதுனவங்க எழுதலை, விட்டுருங்க. நம்ம அந்த கற்பனைக்கெல்லாம் போவேன், தேவையில்லாததெல்லாம் கூட்ட வேண்டாம். அப்புறம் நீங்கள் வேறு சொல்லி இவரு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு லைவ்ல போகும்போது எவனா அதை ஒண்டி கட் பண்ணி ரோல் பண்ணி நிற்பான், இவன் படுறான் எக்ஸ்ட்ரா பேச. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் யாருமே இல்லை, அவ்வளோதான். அவர் கூட யாருமே இல்லை, யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, வந்து ஏதோ அவங்களுக்கு அப்படியே ஒருத்தன் வரான், ஒருத்தன் எதனா பேசுறானுங்க, போயிடுறானுங்க. ஆனால் இந்த மனுஷன் சொல்றாங்க, வசனத்தில் அவர் எழுப்பி பேசும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ஒன்றும் நடக்கவே இல்லை. அவர் பேசும்போது என்ன இல்லை, அதான் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அவரதை அந்த வசனத்தை அந்த அந்த வார்த்தையை அங்க பேசும்பொழுது வாழ்க்கையில காரியம் நடக்கல. அந்த வார்த்தையை அவர் பேசும்போது என்ன நடக்கல, கடந்தல. 42 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அதுக்கப்புறம் 5 அதிகாரம் கடந்து வந்துட்டு 42வது அதிகாரத்துல சொல்லுது, அவர் எதெல்லாம் எழுந்தாரோ எல்லாத்தையும் கர்த்தர் ரெட்டத்தனியா தந்துட்டாரு. போன மாமா மச்சான் சித்தப்பா அவன் இவன் எல்லாரும் வந்துட்டான். அவன் வரும்போது மோதிரத்தை வாங்கிட்டு பழத்தை வாங்கிக்கணும், அதை வாங்கிட்டு வரான். இது வரைக்கும் வராதவன் எல்லாம் வரான் வீடை தேடி. நல்லா இருக்கும் போது எல்லாம் வருவாங்க, நீ நல்லா இல்லாத போது திஸ் இஸ் ஹவ் தி வேர்ல்ட் இஸ். நீ நல்லா இருக்கும் போது எல்லாரும் வருவாங்க, நீ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தீனா எல்லாரும் உன் பக்கமே, எல்லாரும் இல்லை யாருமே உன்னை சட்டை கூட பண்ண மாட்டாங்க. அதை பத்திலாம் கவலைப்படாத. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் செய்ய வந்து என்ன தெரியுமா, அவரை நம்பணும். என் காத்திருப்புல அவரை நம்பணும். இந்த மாதத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உலக தோற்றத்துக்கு முதல்ல இருந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இப்படிதான் நடக்குன்ற ஒரு கற்பனை இருக்குதுல்ல, அது கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்றார் ஆண்டவர். புரிஞ்சிச்சுன்னா ஓகே. எல்லாத்துல நமக்கு ஒரு விஷயத்தை கேட்கும் போது நமக்கு ஒரு 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 என்ன சொல்றதுங்க, ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு இல்லை ஒரு அதை நம்ம ஒரு ரொம்ப விசுவாசம் இப்படி ஒரு வர்ணனையா என்ன பண்றது, படத்தை வச்சுட்டே பேசுறேன். அதெல்லாம் ஒரு எடுத்துருங்கன்ற. எப்படி செய்வார், யாரை கொண்டு செய்வார், இவரை கொண்டு செய்வார், அதை கொண்டு செய்வார், அதெல்லாம் இதை எடுத்துருங்க. எப்படி செய்வார்லாம் எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும் எப்படி செய்ய போறாருன்னு. ஏன்னா அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியும் எப்படி எனக்கு செய்ய போறான்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் செய்வாரு, அது ஒண்டி தான் எனக்கு தெரியும். எனக்கு செய்வார், அது ஒண்டி எனக்கு தெரியும். எப்படி செய்வாரு, இவரை வச்சு செய்வார். நிறைய இதில் நம்ம அப்படிதான் நம்ம ஜோம் பண்ணுவோம், சொல்ற இவரை வச்சு எடுத்து கொடுங்களேன், அவன் வச்சுக்கிறான், அவன் இதெல்லாம் கொடுங்களேன், அதெல்லாம் வச்சிருங்க, ஓரமா வச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே எப்படி செய்வீங்க, யாரை கொண்டு செய்வீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீங்க செய்வீங்க, நீங்க அதுதாங்க விசுவாசம், அதுதான் விசுவாசம். இன்னைக்கு இந்த ராத்திரிலையும் திரும்ப உங்களோட கூட அதை தான் திரும்பி சொல்றேன். காலைல வேற ஒரு ஆங்கிள் பேசுனேன், அது வேணா உங்களுக்கு கேட்கணும்னா திருப்பி போங்க, யூடியூப்ல இருக்க ஒரு 5 விஷயத்த சொன்னேன்னா, அவர் awesome God can answer you. பராக்கிரமான தேவன் உனக்கு பதிலையும் தருவார். பராக்கிரமான தேவன் செயல்படுவார் வித் அத்தாரிட்டி. அவர் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம். சத்துருவை எப்படி நசுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும், அவர் பார்த்துப்பாரு. ஆமென். இன்னைக்கு ராத்திரி ஏனோ தெரியல, இதுதான் நான் கொஞ்சம் அன்பை பற்றி கைண்ட்னஸை பேசி 13 அதிகாரத்துல பேசலாம்னு தான் நினச்சிட்டு ரொம்ப நேரம் இருந்தேன். ஆனால் இங்கே உட்காந்து இருக்கும் ஆண்டு இல்லைப்பா இதை கொஞ்சம் பேசு அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சமாதானம். அப்படிதான் எனக்குள்ள திரும்ப ஒரு ஏவுதல் இருந்தாலும் சொன்னேன், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உனக்கு செய்வார். எதிர்பார்க்கவே இல்லை, நீ விட்டுட்ட, இனிமேல் நடக்காதுன்னு சொல்ற, உன்னால ஜீரணமே பண்ண முடியாத கர்த்தர் செய்யும் போது ஆண்டதை செய்து முடிப்பார். நான் நினைக்கிறேன்ல, இப்போ யோபுக்கு 42 அதிகாரம் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாசத்துல வாசிங்க. ஒரே நாளில் வாசித்துக்குன்னா ரொம்ப சும்மா வாசிக்கணுன்றதுக்கு வாசிக்காதீங்க, கொஞ்சம் வாசித்து பாருங்க. இந்த அதிகாரத்தை திரும்ப வாசிங்க, இந்த 42 அதிகாரத்தை வாசிங்க. எல்லாம் டிரான்சிஷன் ஆகி 42 அதிகாரம் வரும்போது இந்த மனுஷனை யோசிச்சிருப்பாரு, எப்படிரா இது, எப்படி இது தேவனால ஒண்டிதான் முடியும். எப்படி தேவனால மாத்திரம்தான் முடியும். 42 அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லாம் அங்கதான் வாக்குத்தத்தத்தை பேசுவாங்க. 42 அதிகாரத்தீங்கன்னா அதுல பல விஷயங்கள் இருக்குது இல்ல, நிறைய விஷயங்கள் அங்க இருந்தவொடனே அதை பிடிச்சிப்பாங்க. எல்லாம் 42 அதிகாரத்துல எப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஏன்னா ஒரே அங்க பாருங்க, சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர் நீ செய்ய நினைத்தது, எல்லாம் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா இவர் அங்கிருந்தே பில்ட் பண்ணிட்டார் அந்த ஃபெய்த்தை, அந்த விசுவாசம் என்ன பண்ணிட்டாரு,
எலும்பு இல்லை, சதை இல்லை, சொறி வந்துருச்சு, உடம்புல எல்லாம் போயிட்டாங்க. ஆனா அங்கிருந்து என்ன சொல்றாரு? கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர், அதை யாராலும் தடுக்கவே முடியாது. அதை நம்புறேன். அல்லேலூயா. அந்த ஆண்டவரால் முடியாது என்பது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்வார். அதனால தான் ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது என்றும் கூட, ஆபிரகாம் சாராளுடைய சரீரம் செத்து போச்சு, ஆனால் அதை அவங்க பார்க்கல. செத்தாலும் அதிலிருந்து ஜீவனை தர வல்லவர் என்று அவர் நம்ப வல்லவராக இருக்கிறார். இந்த ராத்திரியில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எல்லாருக்கும் இது ஒருவேளை தேவையில்லைனாலும் யாரோ சிலருக்கு இது தேவைன்னு கர்த்தர் சொல்றாரு. யார் யாருக்கு வேணுமோ அவங்கெல்லாம் எடுத்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எனக்கு செய்ய வல்லவர். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்ய. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, முடிச்சிடலாம். அவ்வளோதான். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீர் எனக்கு செய்ய வல்லவர். ஆண்டவரே, ஆண்டவரே இதை நம்புறேன். இன்னைக்கு நீங்க வரும்போது எதுல வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி வந்தீங்க, என்ன யோசிக்கல, அதெல்லாம் நான் அதெல்லாம் கேட்கவும் இல்லை. ஆனா இப்போ கர்த்தர் பேசுறதை நம்பிடுங்க. இப்ப சொல்ற ஆண்டவரே நான் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை செய்கிறாச்சே. அன்றைக்கு அப்படிதான் செஞ்சீங்க. ஜனங்க சொல்றாங்க இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், எதை இப்படி நடக்கணும். ஆண்டவரே ஜனங்க பேசுறாங்கன்னா எதிர்பாராத விதத்துல கர்த்தர் செயல்பட்டவர். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது யாரும் தடுக்க முடியாது. அதை அவர் உனக்காய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறார். அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. அப்படியே ஜெபிச்சிட்டே இருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எந்த காரியத்தை எதிர்பார்க்குறீங்களோ சொல்லுங்க. காரியம் எனக்கு இது ஆண்டவரே, ஆனா எப்படி செய்வீங்க நான் உங்களுக்கு ஃபார்முலா தரப்போறது இல்லை. ஆண்டவரே நான் உங்ககிட்ட இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க நான் எதிர்பார்க்கிற மாதிரி செய்ய நான் என்ன பண்ணல, நான் உங்களை எதிர்பார்க்கல. ஆனா நான் நீங்க செய்யணுன்றதை மாத்திரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதை மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க செய்யணுன்றதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். God, I want you to do this. I want you to fulfill this for me, God, because I know today it's hard. God, today it's dry. Today I don't know where it's going to come from. எங்க இருந்து வரும்னு எனக்கு தெரியல, யார் இடத்துல இருந்து வரும்னு தெரியல. பலரை நான் கண்ணை நோக்கி பார்த்துட்டேன். 2 மாசமா இவங்கள பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், யாராட்டும் கேட்டேன். பலரிடத்துல பல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி, இந்த மார்ச் 1ஆம் தேதி, இந்த நாளில் பிஃபோர் த சன் செட்ஸ், என் படுக்கைக்கு போறதுக்கு முன்பாக, என் படுக்கையில நான் படுக்கிறதுக்கு முன்பாக இன்னைக்கு ஒன்னதான் நான் தீர்மானம் பண்றேன். கர்த்தர் எனக்காக செய்வார். ஆண்டவர் எனக்காக செய்வார்ன்ற ஒரே நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. என் சூழ்நிலையின் மத்தியில, என்னுடைய நிர்பந்தத்தின் மத்தியில எனக்கு ஒரே ஒரு வைராக்கியம், கர்த்தர் எனக்காக செய்வார். பாருங்க, நீங்க எதிர்பார்த்திராத வழியில் அவர் செய்திருக்கிறவர். அதை தான் சொல்லுது வசனம். காத்திருக்கிறவர்களுக்கு those that are waiting, I mean waiting time, you feel it's all wasted. நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம், நான் காத்திருந்தது எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இந்த நாள் நான் எதனா செஞ்சதுன்னா எனக்கு பிரோஜனமா இருக்கு. இல்ல, நீ உண்மையாய் கர்த்தருக்காய் காத்திருப்பாய் என்றால், கர்த்தர் செய்வார், கர்த்தருக்காய் காத்திருப்பாய் என்றால், எப்படி செய்வார்ன்றதை நீ யோசிக்காத, அவர் எப்படி வேணா செய்வார். அவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாரு. and I know that Lord will do it. That's all. God will do it. கர்த்தர் செய்து உனக்காய் முடிப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் சொல்லுது, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றத்து முதற்கொண்டு ஒருத்தரும் கேட்டதில்லை, ஒருத்தருக்கும் தெரியாது. அதனால் நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க எதையும் கேட்காதீங்க. ஆண்டவரே நீங்க செய்வீங்க, எனக்காக செய்வீங்க, இந்த பதில் எனக்கு வேணும், இந்த காரியம் நடக்கணும்ன்றதை மாத்திரம் ஒரு பிள்ளைய மாதிரி அவரை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார்.